ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த வீடியோ பேசி போடுறா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நான் பேங்க்கில் வேலை இருந்துச்சுங்கிறதுக்காக நான் பேங்க்கு போயிருந்தேன். அங்கே நடந்த சம்பவம் தாங்க இது. என்னன்னா, ஒரு பாட்டிமா வந்திருந்தாங்க பேங்க்கு. அவங்க பஞ்சாயத்து வேலை செஞ்ச பணம் எடுக்கிறதுக்காக பேங்க்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவுக்கு எழுத தெரியாது. அங்கே வந்து செக் லீஃப் கொடுத்து எத்தனை அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது எழுதி கொடுத்தா தான் அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அங்கே. அப்போ அந்த கேஷியர் பொண்ணுக்கிட்ட போய் அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு எழுத தெரியாதும்மா, நான் எப்படி எழுதட்டும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பாட்டியோட பாஸ்புக்கை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஒரு செகண்டு தான் அந்த அமௌண்ட்டு போட்டு அந்த பாட்டியோட நேம் போட்டு அக்கௌண்ட் நம்பர் போட்டு அந்த பொண்ணு எழுதி கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆனால் அந்த பொண்ணு திருப்பி கொடுத்துருச்சு. சரி, பரவாயில்ல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர்த்துக்கிட்ட போய் எழுதி கொடுங்கன்னு அந்த பாட்டி 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டுச்சுங்க. ஆனால் அந்த பாட்டி யாருமே அந்த பாட்டிக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. எங்கிட்ட பாட்டி கேட்கல, நான் உட்காந்துட்டு இருந்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானாக போய் பாட்டி கொடுங்கன்னு சொல்லி நானாக எழுதி கொடுத்துட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்க வந்து எப்படிங்க எழுதுவாங்க? ஒரு பேங்க்கில் ஒரு ஆப்ஷன் வைக்கணும், இந்த மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வந்துட்டு எழுதி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒருத்தங்களை வைக்கணுங்க. அதுக்கப்புறம் வைக்கணும். ஆனால் அந்த பேங்க்கில் இல்லை. அந்த பாட்டி எப்படி எழுதிட்டு வரும் திருப்பி கொடுத்தாங்க, அது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாமல் திருப்பி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிற்கிறவங்களும் யாரும் எழுதி கொடுக்கல. அதுதான், இனி எப்பாவது நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி எழுத தெரியாதவங்க ஏதாவது எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எழுதி கொடுங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த பாட்டி போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எழுதி கொடுங்கன்னு கேட்கும்போது, அது எழுதுறதுனால நம்மளுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டெல்லாம் ஆகாதுங்க. ஒரு செகண்டில் எழுதி முடிச்சிடலாம். அதுதாங்க, அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, மனசுக்கு ஊற்றிட்டே இருந்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்து. சரி, அதை நம்ம ஷேர் பண்ணலாம். சரி, இது மூலிமா யாராவது பேங்க் போனால் எழுத தெரியாதவங்க வந்தாங்கன்னா எழுதி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவு பண்ணுறேங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.